என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. இப்போ தீயெல்லாம் ஒன்றும் மாற முடியாது. இந்த டைட்டிலே இருக்கு இல்லையா, எலெக்ஷன் அப்படிங்கிறது ஊடக முதல்ல என்னை வாழ வைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த டைட்டிலே வந்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னா படம் நாங்க போகும்போது டைட்டில் இல்லாம தான் போனோம். அப்போ இது இந்த முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, எப்போதும் என் அளவில் கருத்தளவுல ரொம்ப முரண்பட்டு கொண்டு எப்போதும் நட்பு பாராட்டுகின்ற தோழர் அழகிய பெரியவன் அவருடைய வழியாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. இது எதுக்கு நீங்க பதிவு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வேற வேற தளங்கள்ல வேற வேற அரசியல் கருத்துக்களோட இருக்கலாம். ஆனா நட்பு அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நட்பு தான் பெருசா நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அழகிய பெரியவன் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. நான் முதல்ல டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல வந்து நாகராஜன் சார் தான் பார்த்தேன். பார்த்தபோது அவர் சொன்னாரு, அம்மா, அவர் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் சொன்னாரு, அம்மா இது வந்து உங்களோட உண்மையான கேரக்டரையே காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம் அப்படி சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்தாங்க. சினிமாவில் வந்து நானும் சினிமா துறைக்குள் ஒரு சிறு தயாரிப்பாளராக இயங்கி கொண்டு நாச்சியால் ஃபிலிம்ஸ்னு ஒரு 2 படங்கள் எடுத்திருக்கேன். அந்த வகையில் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி வந்து எவ்வளோ தூரம் டெடிகேட்டடா இருப்பாங்க அப்படிங்கிறது, அர்ப்பணிப்போடு இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் டிசிப்ளின்டா இருக்கிறது அப்படிங்கறத வந்து நான் தமிழ் சார் கிட்ட தான் பார்த்தேன். டே 1ல இருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும், ஷூட்டிங் முடிஞ்சு வந்த அந்த கடைசி நாள் வரைக்கும் அவர்கிட்ட வந்து டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு டிசிப்ளின், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு அடிமட்டத்துல இருந்து, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வருகின்ற எந்த படைப்பாளிகளா இருந்தாலும் சரி, எந்த டெக்னீஷியன்ஸா இருந்தாலும் சரி, அரசியல்ல ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழில அவங்க ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வருகின்ற, மிடில் கிளாஸ்ல வருகின்றவர்களுக்கு அங்க வந்து அவங்க தொழில் துறையில் அவர்கள் எவ்வளவு தூரம் டிசிப்ளின்டா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கான உயரம் அவர்களை தேடி வரும் அப்படிங்கிறத தமிழ் சாரை பார்த்துதான் அதை கத்துக்கிட்டேன். அது உண்மையிலுமே இன்னைக்கு இருக்கின்ற கிரியேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து வெறும் தண்ணி அடிக்காம இருக்கிறது, இல்ல ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது, இது டிசிப்ளின் கிடையாது. நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கின்ற போது நாம் எப்படி ஒரு கடைசி மனுஷனை ட்ரீட் பண்றோம் அப்படிங்கறதுதான். ஏன் அப்படின்னீங்கன்னா, நாங்க ஒரு 65 நாள் வந்து அந்த வில்லேஜ்குள்ள இருக்கும்போது எனக்கு 22 நாள் அந்த கிராமத்துக்குள்ள இருந்தோம். அந்த கிராமத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசும். அந்த பேசுற குழந்தைகளை வந்து வா போ அப்படின்னு ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணுவாரு. அப்பதான் லிங்கனோட, இங்க படத்தோட டைட்டில்ல வந்து ஒரு வாசகம் லிங்கனோட போட்டது. அதே லிங்கன் சொல்லுவாரு, உங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை வைத்து நீ கடைசி மனிதனை எவ்வாறு ட்ரீட் பண்றியோ அதை வச்சுதான் நீ யார், உன் கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது வேர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல சினிமா டைரக்டர் அப்படிங்கிறத வந்து ஒரு கடைசி மனிதராக இருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள்டையும் சரி, தன்னோட டீம்லையும் சரி, எந்த இடத்துலயுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஆணவத்தோடையோ இல்ல வேற எந்த மாதிரியோ அவர் பேசல. எல்லாத்தையுமே ரொம்ப இதா பேசினாரு. 2வது கேமராமேன் சாரை வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுமையின் சிகரம்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது மகேந்திரன் சார் தான். அவரோட டீம்ல இருக்காங்க இல்லையா, அவங்க டீம்ல இருந்த பிரபு, ராஜ்குமார், அந்த டீம் ஃபுல்லா எங்கேயுமே எந்த இடத்துலயுமே தன்னோட டீம்மேட்ஸை வந்து எந்த இடத்துலயும், அதாவது டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் லைட்டா வந்து நீங்க கெத்தா நான் கெத்தாங்கன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப அழகா அதை கொண்டு போனாரு. அப்புறம் வந்து எப்படின்னா, இப்ப இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட், இப்போ பேசிக்கலி இப்போ இவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது பூ புயல் அப்படின்லாம் சொன்னாங்களே, பேசிக்கலா நான் வந்து ஒரு எப்படி ஒர்க்கஹாலிக், ஒரே இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மூஞ்சி காமிக்காம, அவங்கள வந்து ஹார்ஷா பேசாம சாஃப்டா ஒருத்தங்களால வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு பண்பை. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போறோம்னா என்ன விஷயங்களை நம்ம கத்துக்கிறோங்கிற முக்கியம். நான் வந்து தமிழ் சார் கிட்ட இருந்து டிசிப்ளினை கத்துக்கிட்டேன். அண்ட் மகேந்திரன் சார் கிட்ட இருந்து எப்படி ஒரு மனுஷங்களை வந்து நீங்க ட்ரீட் பண்ற விதம் அப்படிங்கிற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.